வெல்கம் ஆல். கத்திரிக்காய் வச்சு தவா ஃப்ரை பண்ணலாமா? இதுக்கு வந்து நான் நாட்டு கத்திரிக்காய் தாங்க எடுத்திருக்கேன். அதை வந்து ரவுண்டாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து கட் பண்ண கத்திரிக்காய் எடுத்து போட்டுட்டு அது கூடயே வந்து வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள் அண்டு அரைச்ச பொட்டுக்கடல மாவு, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஊறினதுக்கு அப்புறம் ஒரு இரும்பு சட்டி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் தவா எடுத்துக்கோங்க, ஏதோ ஒன்று, தோசை சட்டி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்க பீஸஸை ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து வச்சு 2 பக்கமும் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது கூடயே வந்து ஒரு கத்து கருவேப்பிலை எடுத்து அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு அப்படியே சர்வ் பண்ணாலும் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லாட்டினா சாப்பாட்டோடு இதை மட்டும் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா தயிர் சாதத்துக்கு இதை தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாடா, பை பை. ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ.